நிர்மலராஜ் எனக்கு சொன்னார், "ஃபாதர் நான் உங்களை அந்த இடத்துக்கு என்ன இடம்பெயரும் நாட்கள்ல அந்த கிட்டத்தட்ட அந்த ஏரியாவுல இருந்தேன் நான். ம்ஹ்ம். அந்த மாணவன்ட்ட வீட்டுக்கு கிட்டவாக. அங்க கூட்டிக் கொண்டு போறேன். அம் பக்கத்து வீட்டு எனக்கு சாட்சி தேவைன்னா, பக்கத்து வீட்டு ஆள நான் கேட்டு பார்ப்போம்ண்டு." அப்ப அவர் தான் என்ன அங்க கூட்டிக் கொண்டு போன அந்த வீட்டுக்கு. சரியான ஒரு துணிஞ்ச ஒரு மனுஷன். அப்ப அது அப்படி ஒரு உறவு நெருங்கி இருந்தது. அவர் ஒழுங்குபடுத்தினதின்படி அந்த அயலாரும் வந்திருந்தது. இது வீட்டுக்காரருக்கு புறம்பாக அவைக்கு கேட்காதபடி அவரை நான் தனியாக விசாரிச்சேன் நான். எனக்கு நீங்கள் உண்மையத்தான் சொல்லுங்கோ. உண்மைய நீங்க கண்டிருந்தா சொல்லுங்க, கண்டிருந்தா காண வேணாம். கண்டீங்களாண்டு. அப்ப அவர் சொன்னார். அந்த விவரம் தேவையா உங்களுக்கு? நிச்சயமா ஓகே. ஃபாதர். ஏனென்றால் ஓம், ஒரு கல்லூரி மாணவன் ஓம். சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். ம். அதற்கு இலங்கை அரசாங்கம் கொடுத்த பதில், அது நடந்த அ, சந்திப்பில் அம் சண்டைக்கு இடையில் மாட்டுப்பட்டு ஆம். இறந்திருக்கலாம் என்றும். ம். ஆனால் உண்மையில் என்ன நிகழ்ந்தது என்பது ம். எல்லாருக்கும் தெரிய வேண்டும். அது ஏனென்றால் அந்த மாணவனுடைய குடும்பம், ம். அந்த மாணவனுடைய நண்பர்களுக்கு தெரிய வேண்டும் என்ன நிகழ்ந்தது என்று. We have a dream.